ஃபர்ஸ்ட் டைம் இவங்கெல்லாம் பக்கத்துல பாக்குறேன். அதுவும் சிங்கத்தெல்லாம் நான் இவ்வளோ க்ளோஸா பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நிறைய அனிமல்ஸை பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணேன். இது என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க வேணாம், நம்மளோட டைமை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசி நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். நானும் போனதுல இருந்து ஸ்டார்டிங்ல பெருசா வீடியோஸ் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறமா சிங்கத்தை பக்கத்துல பார்க்க போறோம்னு தெரிஞ்சதுமே வீடியோ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பத்துல இருந்து தான் விளாக் கண்டினியூ பண்ணி நான் எடுத்தேன். சரி மினி விளாக் மாதிரி போடலாமேன்னு சொல்லிட்டு. இது வந்து சென்னையில வண்டலூர் ஜூ தான் போயிருந்தோம். இந்த வேன்ல வந்து 180 rupees ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. சிங்கத்தையும் மானையும் பக்கத்துல காட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போயிட்டு பக்கத்துல பார்க்கலான்னு ஆசைப்பட்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி சைக்கிளை வந்து ரெண்டலுக்கு எடுத்துட்டு சைக்கிள்ல தான் சுத்திட்டு இருந்தோம். திடீர்னு இந்த வேனை பார்த்ததும் டிக்கெட் எடுத்துட்டு நாங்க இதுல வந்து பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். சொன்ன மாதிரி சிங்கம் அவ்வளோ பக்கத்துல பார்த்தேன். எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துல வந்துட்டு நல்லா கிட்டக்கெல்லாம் வந்துட்டு போச்சு. எப்படியோ கொடுத்த காசுக்கு தலைவரை கிட்டக்க பார்த்தாச்சு, அதுவே சந்தோஷம். இன்னுமே நிறைய அனிமல்ஸை இதே மாதிரி கூட்டிட்டு போய் பக்கத்துல காமிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்ற மாதிரி இந்த வேன்ல எந்த சைடு கூட்டிட்டு போய் எங்க இறக்கி விட்டாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி நாங்க டைகர் எல்லாம் பாக்குறதுக்காக பாதி வழியிலே இறங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். ஆனா சுத்தமா நடக்க முடியல, வெயிலும் ஓவரா இருந்துச்சு. இந்த வேன்ல போனதுனால பாதி வழியில இறங்கினால நிறைய அனிமல்ஸை கிட்டக்கே பார்த்தேன். மான்லாம் சும்மாவே வெளியிலே சுத்திட்டு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் போட்டோஸும் எடுத்தாங்க. நிறைய ஷாப்ஸும் இருந்துச்சு, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பாட்டு கடைங்கெல்லாம் இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆனதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமே டீ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு உண்மையாவே சூப்பரான இடம் இது. போயிருக்கும் போதே நிறைய கூட்டம். அங்க என்ன ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, சுத்தமா நடக்க முடியாது. அதுக்கு பேட்டரி கார் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு நீங்க பேட்டரி கார்ல போனீங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிடுறாங்க.